வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். கைபேசி நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றது. அதிலும் வாட்ஸ்அப் நிறுவனம் முழுமையாக நம்மளுடைய ஆவணங்களை கைப்பற்றி யாரோ முகம் தெரியாத ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக விற்று கொண்டிருக்கின்றார்கள். இதை அனைத்துமே தெரிந்தாலும் நாம் இன்றைக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய மூதாதையர்கள் வணிக ரீதியாக அல்லது வாழ்த்துக்கள் ரீதியாக ஒரு 3000 வருடங்களுக்கு முன்பாக எவ்வாறு இன்றைக்கும் சாட்சியாக விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அனுப்பக்கூடிய வாழ்த்துக்கள் அல்லது வணிக ரீதியான பதிவுகள் நம்மளுடைய நாளைய சமுதாயத்துக்கு எவ்வாறு நாம் விட்டு செல்ல போகிறோம் என்பதை மக்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும். எனக்கு இந்த வாட்ஸ்அப் நிறுவனத்தின் மூலம் எந்த ஒரு மிகப்பெரிய பங்களிப்பும் இருப்பதாக தெரியவில்லை. இதை நான் புறக்கணிக்கிறேன். மக்களாகிய நீங்கள் புறக்கணிக்கிறீர்களா அல்லது அதை வரவேற்கிறீர்களா என்பதை நீங்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும். கடிதங்கள் ரீதியாக அனுப்பக்கூடிய ஒரு வர்த்தகம் வேண்டும். நாளை சமுதாயத்துக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய சாட்சியாக இருக்கப்பட வேண்டும். அது வாழ்த்தாக இருந்தாலும் சரி அல்லது வணிகமாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்றைக்கு ஒரு டிஜிட்டல் ஒரு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு சாதாரணமாக இன்றைக்கும் அஞ்சல் வழியாக அனுப்பக்கூடிய ஒரு பரிவர்த்தனை கண்டிப்பாக வேண்டும். அல்லது மின் அஞ்சலாவது நாம் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அனுப்பக்கூடிய சூழ்நிலை வேண்டும். இது மாதிரியான நம்மளுடைய பதிவுகளை அளிக்கக்கூடிய தன்மையுள்ள வாட்ஸ்அப் முழுமையாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக மட்டுமே இந்த வாட்ஸ்அப் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய சாட்சிகளை இன்றைக்குமே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய ஒரு நிறுவனமாக இருக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை வாட்ஸ்அப் நிறுவனங்கள் அனைத்துமே நம்மளுடைய அனைத்து வகையான ஆவணங்களை எடுத்து வைத்துக்கொண்டு நாளைய சமுதாயத்துக்கு நாம் கண்டிப்பாக விட்டு செல்லக்கூடாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் நம்மளுடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற எத்தனையோ கடித ரீதியான அந்த வணிகம் இன்றைக்கும் ஒரு பொக்கிஷமாக எவ்வாறு விவசாயம் செய்தார்கள், எத்தனை அவர்களுடைய அந்த விதை நெல்லுக்குரிய பிரிவுகள் உட்பிரிவுகள் இன்றைக்கும் தெளிவாக எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய வணிக ரீதியான பரிவர்த்தனை என்பது ஒரு நாளைய சாட்சி இல்லாமல் போய்கொண்டிருக்குது. அது இன்றைக்கே ஒரு சாட்சி இல்லாமல் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரியான ஒரு பதிவுகளுக்கு என்னுடைய பதிவு என்பது இந்த வாட்ஸ்அப் நிறுவனம் இருக்கக்கூடாது என்பதற்குரிய ஒரு பதிவாக இங்கு பதிவு செய்கின்றேன். நன்றி.